சுவாசம் உறவுகளுக்கு என் இனிய அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி, கல்லூரி டிஆர்பி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்திறனாய்வியல் பகுதி தான். சென்ற காணொலியோட தொடர்ச்சி தான். சென்ற காணொலியில் நம்ம அணிகள் பற்றிய பல அறிஞர்களுடைய கோட்பாடுகளை பார்த்துட்ருக்கோம். அதில் உவமை அணியை முதல்ல பார்த்தோம். இப்போது நம்ம அறிஞர்கள், அதாவது பேராசிரியர் என்ன சொல்கிறாரு? முதல்ல பேராசிரியர் யார்? இல்லை தொல்காப்பியம் என்ற இலக்கணத்துக்கு பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய நூற்பாக்களுக்கு உரை எழுதியவர் தான் பேராசிரியர். அந்த பேராசிரியர் இனி இவ்வோத்தினில் கூறுகின்ற உவமங்களுள் சிலவற்றை சொல்லதிகாரத்தின் செய்யுளியலில் சொல்கின்ற சில பொருட்களையும் வாங்கி கொண்டு மற்றவை செய்யுட்கனே சில பொருட்களையும் வாங்கி கொண்டு அணியாமென இக்காலத்தாசிரியர் நூல் செய்தாரும் உளர். அவை ஒருதலையாக செய்யுளுக்கு அணி என்று இலக்கணம் கூறப்படா என்று பேராசிரியர் சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்து பாரதியார் நம்ம எப்படி சொல்கிறார் பாருங்க. எல்லாவித அலங்காரங்களும் உவமையணியின் விஸ்தாரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. உவம அலங்காரமே அலங்கார சாஸ்திரத்தின் பிராணன் என்று பழைய இலக்கணக்காரர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லாவித அலங்காரங்களும் உவமையணியின் விஸ்தாரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. உவம அலங்காரமே அலங்கார சாஸ்திரத்தின் பிராணன் என்று பழைய இலக்கணக்காரர்கள் சொல்கிறாங்க. பரிதிமாற் கலைஞர் பாருங்க, இப்பொருள் அணிகளில் பல உவமையென்ற ஓர் அணியின் அடியாகவே தோன்றின என்பது பல்லோர் துணிவு அப்படின்னு பல அறிஞர்கள்லாம் துணிஞ்சு சொல்கிறாங்களாம். பொருளணிகளில் பல உவமை என்ற ஓர் அணியின் அடியாகவே தோன்றின அப்படின்னு. அப்பைய தீட்சிதர் உவமை என்னும் தவளரும் கூத்தினும் பல்வகை கோலம் பாங்குறப் புனைந்து, உவமைன்ற ஒன்று மட்டும் பல கோலம் கொள்ளுதான். அந்த மாதிரி அப்பைய தீட்சிதர் சொல்கிறாரு. அடுத்து இலக்கியங்களில் அணிகள் பெரும் இடம், என்ன இடத்தை அணிகள் இலக்கியங்களில் பெறுது அப்படின்னு. அணிகள் தான் அழகுபடுத்தக்கூடியது, அதாவது இருக்கக்கூடியதை இன்னும் சிறப்பாக காட்டக்கூடியது அணிகள் தான். கலை நுணுக்க திறன்களில் பழமையானது உவமையணி தான். நெஞ்சங்களை ஈர்க்கக்கூடியது உவமையணி தான். ஒளியும் தெளிவும் சேர்க்கக்கூடியது உவமையணி தான். உவமையணி அப்படின்றது பாலுக்கு சர்க்கரை, பால் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அதோடு சர்க்கரை சேர்த்தனோம்னா இன்னமும் இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி மாளிகை அழகாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு சித்திரம் வரைந்து வச்சோம்னா இன்னமும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி உவமையணி அணி ஒரு செய்யுளுக்கு மிகவும் அழகு ஊட்டக்கூடியது தான் அணி. அதை கம்பர் பாடுறாரு பாருங்க. சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியை வீரர் கண்டார் என்று கம்பர் பாடுறாரு. சான்றோருடைய கவிதை எவ்வளவு அழகாகவும் நீண்டதாகவும் இருக்குதோ அது மாதிரி நீண்டு இருக்குதான் கோதாவரி நதி. அந்த கோதாவரியை, நீண்டு அழகாக இருக்கக்கூடிய கோதாவரியை வீரர்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு கம்பர் பாடுறாரு. அதே மாதிரி தேவுதல் கமல் அமிழ்ந்து கொண்டு அணங்கவே செய்த ஓவியம் புகை உண்டதே ஒக்கின்ற கூர்வா உருவாள் அப்படின்னு கம்பர் பாடுறாரு. தெளிவாக தெரியாதவற்றை நன்கு தெளிவுபடுத்தி காட்டுறதும், தெரிந்ததையே பயில்வோருக்கு சுவையூட்டும் வண்ணம் மேலும் அழகுற காட்டுறதும் உவமை மிக மிக பயன்பாடு உடையதாக இருக்குது. இளம்பூரணர் பாருங்க. இளம்பூரணர் தொல்காப்பியத்துக்கு முதல் உரை எழுதியவர். இதனால் பயன் என்னை மதிப்பதோ எனின் புலனல்லாதன புலனாதலும் அலங்காரமாகி. புரியாதது கூட புரியுமா இந்த அலங்காரங்களால் அப்படின்னு இளம்பூரணர் சொல்கிறாரு. மன்னர் வெளி தாமரை பூத்த மண்டபத்தே பொன்னின் மடப்பாவை போய் புக்கால் மின்னிர்த்து அப்படின்னு பாடுறாங்க. அடுத்து தொல்காப்பியர் உவமையணியுடைய வகைகளை வினை, பயன், வடிவம், நிறம் ஆகியவை உவமையணியுடைய வகைகளாக சொல்கிறாரு. சரி, அடுத்தது அடியளவு பற்றிய கருத்துக்கள். பல அறிஞர்களுடைய எழுத்துக்கள் அடி அளவு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். எழுத்துக்களை ஒட்டிய கருத்து, அதாவது 4 எழுத்துலேருந்து 6 எழுத்து உடையது குறளடி, 15 எழுத்துலேருந்து 20 எழுத்து உடையது களிநெடிலடி. இந்த மாதிரி தொல்காப்பியத்தில்
எழுத்துக்களை வச்சு சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தவங்க சீர்களை ஒட்டி அடிவகுத்தாங்க. ரெண்டு சீர் உடையது குறளடி, 3 சீர்களை உடையது சிந்தடி. அடிகளை ஒட்டியே பல பாவும் பாவினங்களும் அமையுது. அடியின் சிறப்பே பாட்டெனப்படுமே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. என்னது? அடியின் சிறப்பே பாட்டெனப்படுமேன்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. சரி, இது வரைக்கும் நம்ம இந்த காணொளி போதும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம காணொளிகளை லைக் பண்ணுங்கள், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.